இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தேவன் நமக்கு துணையாய் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு தேவன் எவ்வாறெல்லாம் துணையாக இருக்கிறார் என்பதை தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக வலது பக்கத்திலே நிற்கும் துணையாக தேவன் நமக்கு இருக்கிறார். வலது பக்கத்திலே நிற்கும் துணையாக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம், உன் தேவனாகிய கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 41:13 பாருங்க, நான் உன் வலது கையை பிடித்து, கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன், துணை நிற்கிறேன் சொல்றாரு. இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ பெண் வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுடைய வலது கை பிடித்து மாப்பிள்ளையுடைய வலது கையில் கொடுத்து என்ன செய்வாங்க, இவங்க உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நல்ல துணைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்குறார். ஆனால் அவரே சொல்கிறார் பாருங்க, நான் உன் வலது கையை பிடித்து. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆதாமுக்கு ஏவாளை என்ன செஞ்சார், கொடுத்தார், ஏற்ற துணையை உண்டு பண்ணிறார். ஆனாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பாருங்க, ஏவாளை என்ன சொல்கிறாங்க, நீர் எனக்கு கொடுத்த புருஷன் என்ன செஞ்சான் சாப்பிட்டான், அவன் இவன் மேலே பழிய போடுறான், என்ன செய்றா, இவ சர்ப்பத்தின் மேலே என்ன செய்றா, பழிய போடுறான். அப்போ ஆதாமுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஏவாளை மறுதளிச்சிருதான். அப்போது ஏற்று துணையாக இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில் நம்ம கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டுட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருன்னா, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறார். அப்போது பயம் வரும்போது நம்ம யாரையாச்சும் துணைக்கு நம்ம என்ன செய்கிறோம், தேடுறோம். அந்த பயம் நம்மை விட்டு நீங்கணும் அப்படின்னா நமக்கு துணையாக தேவன் வேண்டும். இந்த உலகத்திலேயே நமக்கு துணை வேண்டும். நமக்கு பரலோகத்திற்கு போவதற்கும் தேவனுடைய துணை அனுக்கிரகம் வேண்டும். அப்போது இந்த வலது கையை பிடித்திருக்கும் போது பாருங்கள், நிறைய விதத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லாராலையும் கைவிடப்பட்டு அப்படி நிற்பார். அவருடைய தகப்பனால் கைவிடப்பட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார், எல்லாரையும் அபிஷேகம் பண்ண கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் தாவீதை கூப்பிட்டுருக்கான். ஆனால் கடவுள் தான் என்ன செய்வார் அப்படின்னா, தேவன் அவரை கூப்பிட்டு அவனை அபிஷேகித்து அவனை ராஜாவாக கொண்டு வந்து கோலியாத்தை வீழ்த்த வைத்து இப்படி பல காரியங்களை அவன் தனியாக நின்று தேவனுடைய துணையோடு தனியாக நின்று நினச்சவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சொல்லுவான். அப்போது ஆனால் சாலமோன் என்ன செய்வான், உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்துச்சு, ஆனால் அவனுடைய தேவனுடைய துணையை அவன் என்ன செஞ்சிருவான், மறந்து போயிடுவான். அதனால் நிறைய இடத்துல அவன் தவறி போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இது தேவன் நமக்கு அனுமதித்தது. எதனால், அவர் நம் மீது வைத்திருக்க அதீத அன்பினால் நமக்கு என்ன செய்யுது, இந்த பாடுகள் உபத்திரவங்கள் வந்திருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் என்ன செய்யுது, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், என்ன செஞ்சேன், உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் வராமல் இருந்தால் நம்ம தேவனுடைய துணையை நம்ம தேடவே மாட்டோம். நம்ம லௌகீக காரியங்கள் என்ன செய்வோம், இச்சைகளில் விழுந்து நம்ம என்ன செய்வோம், போயிடுவோம். அப்போது நமக்கு பாடுகள் வரும்போது நம்ம என்ன செய்வோம், பேதுரு பாருங்க, கடல் நடக்கும்போது அப்படியே சுற்றி பார்க்கும்போது முங்கி போயிருதான். அப்புறம் கடவுள் என்ன செய்றாரு, கரம் பிடித்து தூக்கி எடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து என்ன செய்றாரு, கடந்து வர. நாமும் என்ன செய்றோம், நல்லா போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில, சுற்றி நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்ம செஞ்சிரோம்னா அந்த உலகத்துக்குள்ள முங்கி போயிடுவோம். அப்படி முங்கி போன பிறகு நம்மளால வெளியே வர முடியாது. வெளியே முடியாம தத்தளித்து கொண்டிருக்கிற நம்ம கடவுளை நோக்கி, தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தேவன் கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்றார், பயப்படாதிருங்கள், நான் உனக்கு என்ன செய்றேன், துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு பாருங்க, நிறைய காரியங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தானியேலுடைய காரியத்தை பாருங்கள், அவருக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் யார் செய்தா அப்படி உதவியாக இருந்தாங்க அப்படின்னா, தேவன் அவருக்கு உதவியாக இருந்தார். சிங்கங்களின் வாய் என்ன செய்தார், கட்டி போட்டார். தேவனுடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தினால அந்த இடத்துல என்ன செய்தான், அவனை உயர்த்தி கனப்படுத்தினார். இப்போது நமக்கும் நிறைய பாடுகள் இருக்குது. நம்முடைய வேலைகளில் பிரச்சனைகளாக இருக்கலாம், பண கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், நிறைய காரியங்கள், பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயமா இருக்கலாம், மேல் படிப்பு காரியங்களாக இருக்கலாம், ஒரு இன்டர்வியூ காரியங்களாக இருக்கலாம், நிறைய காரியங்கள். சின்ன பிள்ளைங்களாம் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், நான் எப்படி படிக்கணும்னு நினச்சிருந்தேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, இப்போ என்ன படித்தாலும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலன்னு ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ பயப்படாதே,
உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்கிறேன், என்ன தேவையோ அதை நான் உனக்கு என்ன செய்வேன். எதிர்காலத்தை குறித்து அஞ்சாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு தேவன் உங்களை பார்த்து என்ன செய்றாரு சொல்றாரு. இந்த வலது கையை பிடித்திருக்கிற தேவன் பாருங்க, நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம பிடித்தா கூட என்ன செஞ்சிடும், ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு காரியம்னா கடவுளுடைய கையை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். ஆனால் தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கும் போது நம்ம உருவம் நினைச்சாலும் நினைச்ச மாட்டார், அவர் விட மாட்டார். அக்கறை சேர்க்கும் வரை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நம்ம என்ன செய்வார், நம்ம கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை வழிநடத்த வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கும் பாருங்க, ஒரு அருமையான பாடல் உண்டு. அந்த பாடல் பாருங்க, அந்த பாடலை பாடும்போது நல்லா இருக்கும். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. நான் இந்த பாடலை பாடும்போது நீங்கள் அழகாக யோசிச்சு பாருங்கள். நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், பிசாசின் பிடியிலிருந்து இப்போ செய்வனை போராட்டம், பில்லுசுனிய கிரியைகளில் ஆகப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்கிட்ட பாருங்கள், நீங்கள் இந்த பாடலை நீங்கள் அடிக்கடி பாடும்போது துணை வேண்டும். என்ன துணை வேண்டும்? தேவனே உடைய துணை வேண்டும் தகப்பனே. இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிர்த்து போராடக்கூடிய சக்திகள் அநேகம் உண்டு. ஆனால் நீங்கள் எங்களை கூட துணையாக இருக்கும்போது அது எங்களை ஒன்றும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும்போது தேவன் நமக்காண்டி பல காரியங்களை, நமக்காக பெரிய காரியங்களை செய்து நம்மை மீட்டெடுக்க ஒரு வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அப்புறம் இங்கே பாருங்க, தாவீது ராஜா வாழ்க்கை முழுவதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்கீதம் 46:1 பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமானது. ஆபத்து காலம், நமக்கு ஒரு ஆபத்து வந்துட்டுனா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க, நம்ம கூட இருந்த நம்முடைய துணையாளர்களே நம்மளை நினைச்சுவாங்க, விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் நமக்கு அனுகூலமான துணை யாரு தான்? தேவனை. தம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்த்த தாவீது ராஜா என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதனால தான் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துன்னு கொடுத்துருக்கு. பல போராட்டங்களை சந்தித்த தாவீது ஒவ்வொரு நிமிடமும் தேவனை தன் தகப்பனாக, தன்னுடைய துணையாக கொண்டு அவ்வளோ போராட்டத்திலேருந்து மீண்டு வந்து தேவனுக்கு மீண்டு என்ன செய்கிறாரு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய சங்கீதங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவரை போற்றி புகழ என்ன செஞ்சுறாரு, தொடங்குறார். அப்போ போராட்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் நம்ம தேவனை போற்றி புகழ்ந்து பாட 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 நம்முடைய பிரச்சனைகள் நீங்கி தேவன் நம்ம துணையாயிருந்து நம்மை விடுவிப்பதை நம் கண்கூடாக என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இன்னல்கள், சோதனைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், என்ன செய்ய வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும், எதை சூஸ் பண்ண வேண்டும் என்று திணறி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீர் தகப்பனே, நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வாழ்க்கையில் போராட்டத்தின் மத்தியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் எந்த வழியில் செல்வது, எதை செலக்ட் பண்ணுவது, எந்த வழி எனக்கு எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அப்பாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபையின் கரம் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பாவை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளின் தகப்பனே, வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் தகப்பனே, நீர் பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் தேவன் எனக்கு துணையாய் நீர் இருக்க வேண்டும் என்பதை இன்றிலிருந்து அவர்கள் ஜெபித்து உம்மை துணையாக பற்றி கொள்ள, உம்முடைய கரத்தை பிடித்து கொள்ள தகப்பனே. நீர் உங்களுடைய வலது கை பிடித்து தகப்பனே, பிள்ளைகள் சிக்குண்ட பலவிதமான பாவ இச்சைகளிலிருந்து தூக்கி எடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.